கதிர்குட்டியை ஊருக்கு கூட்டு வர்றது கூட ரொம்ப கஷ்டமா இல்லைங்க. அவனுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு எடுத்து வைக்கிறதாங்க பெரிய டாஸ்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு ஒரு லாங் லீவாக நேட்டிவ்க்கு போகிறோம். ஸோ ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் அதை விட கொடுமையாக இருந்தது. நான் ஒரு நோட் எடுத்து ஆக்சுவலாக முன்னாடி நாளே எழுதிக்கிட்டேன். முக்கியமாக கதிர்க்கு எந்த திங்ஸுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அவனுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற அந்த பவுல், ஸ்பூன் அது எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கோட பெட்ஷீட் ஒன்று இருக்கும். அதில் தான் அவன் கம்ஃபர்டபுளாக தூங்குவான். அதிலே தூங்கி தூங்கி பழகிட்டானா, அதே மாதிரி தொட்டில் கிளாத்துமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுவுமே அவனுக்கு பழக்கப்பட்ட ஒரு கிளாத்துன்றதுனால ஸோ அதையுமே எடுத்துக்கிட்டேன். அந்த தொட்டிலுக்கு தேவையான திங்ஸுமே ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேங்க. கயிறு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவனோட மெடிக்கல் ஃபைல் எங்கே போனாலுமே நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் கோல்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ட்ராப்ஸ், நோஸ் ட்ராப்ஸ் கொடுத்தாங்க அது, அந்த மெடிசின்ஸ் கொஞ்சம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, மிச்சம் இருக்கிறது எங்களோடதெல்லாம் வந்து ஏதாவது மிஸ் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. வச்சு சமாளிச்சுக்கலாம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது டயப்பர்ஸ், அதுக்கப்புறம் வைப்ஸ் இது எல்லாமே வந்து தேவைப்படும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி நாளே அவனோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து தாங்க எங்களோட திங்ஸ் பேக் பண்ணேன். ஸோ ஏகாதசி விரதத்துக்காக தான் நாங்கள் சீக்கிரமாகவே பொங்கல் கிளம்பி வந்தோம். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்த அன்றைக்கி ஃப்ரைடே நேற்று வந்தோம் இல்லையா, அன்றைக்கும் படையல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே இன்றைக்கி சாட்டர்டே காலையிலே வந்து சூப்பராக மாமியார் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. கதிர்குட்டிக்கும் புதுசாக இருந்தது எல்லாமே. ஏகாதசி விரதம் சூப்பராக முடிஞ்சுதுங்க.